குட் மார்னிங். 5 மணிக்கு எந்திரிச்சிட்டேன். குட்டி வாக் போயிட்டு வந்தேன். மண்டே பேக் டு மார்னிங் ரொட்டீன், ஸ்கூல் ரொட்டீன். ஐயோ, இன்றைக்கி இதுதான் சமைக்க போகிறோம். இது பரவலன்னு சொல்லுவாங்க. கோவக்காய் மாதிரியே இருக்கும், ஆனால் கோவக்காய் கிடையாது. இது நிறைய வாட்டி நம்ம வீடியோவில் காட்டியிருக்கேன். பட் சமைச்சிட்டு காட்டும் போது இது என்ன காய் காட்ட சொல்லியிருந்தீங்க. எழுந்துருச்சு, கழுவிடுவோம். கவர் பிஞ்சிருச்சு வெயிட்டில். ஸோ இங்கே சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேன். பீலரை வச்சு இப்படி தோல் எடுத்துட்டோம்னா ஈஸியாக வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக வந்துடும். கத்தியில் கொஞ்சம் கஷ்டம். ஸோ இப்படி இருந்துச்சுன்னா பழுத்தது நம்ம பாவக்காய் இது பண்ணுற மாதிரி தான். இப்படி ஃபுல்லாக இந்த இதை எடுத்துடலாம், இந்த சீட்ஸ் எடுத்துடலாம், இல்லைன்னா நல்லா இருக்காது. இது நம்ம எப்படி வேணுமோ வெட்டிக்கலாம். இதுக்கு உருளைக்கிழங்கு ரொம்ப நல்ல காம்பினேஷன். இதை அப்படியே மசாலா ஜஸ்ட் உப்பு மிளகாய் இது போட்டுட்டு டீப் ஃப்ரையும் பண்ணி எடுப்பாங்க, நல்லாயிருக்கும். ஜஸ்ட் ஒரு இது மாதிரி வத்தல் மாதிரி வச்சு சாப்பிட்லாம். ஸோ இப்படி இருந்துச்சுனாக்கா இதுக்கு உள்ள சீட்ஸ் எடுக்க அவசியம் இல்லை. இப்போ இது பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இது அப்படியே கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள் இப்படி தான் ஸ்ட்ரிப்பாக கட் பண்ணியிருக்கேன். இந்த காய் ரொம்ப டேஸ்ட், ஒரு யூனிக் டேஸ்ட்டில் இருக்கும். இந்த காய் எப்படி சமைச்சாலும் சூப்பராக இருக்கும். ஸோ கடுகு சீரகம் போட்டிருக்கேன். சீரகம் போடுங்க, ரொம்ப நல்லா டேஸ்ட் கொடுக்கும். வெங்காயம் போட்டாச்சு, கறி லீவ்ஸ், மஞ்சள் தூள். ஒரே ஒரு மசாலா தான் சேர்க்க போகிறேன். இது நம்ம வீட்டில் செஞ்ச குழம்பு மிளகாய் தூள். இது வேணான்னா நீங்கள் பிளேன் ரெட் சில்லி பவுடர் கூட மல்லித்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது மட்டும் போதும், ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது சொன்னால் இது எப்படி செஞ்சாலும் நல்லாயிருக்கும். வெறும் சில்லி பவுடர் போட்டு செஞ்சாலும் நல்லாயிருக்கும். உப்பு, இது ட்ரை சப்ஜியாக தான் செஞ்சிட்ருக்கேன். சப்பாத்தியோட பராட்டாவோட சூப்பராக இருக்கும். இதே நீங்கள் கிரேவியாகவும் செய்யலாம். நல்லா ஒரு தக்காளி வதக்கிட்டு நீங்கள் செய்யலாம். அதில் நீங்கள் இந்த கரம் மசாலா, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதெல்லாம் போட்டு செஞ்சிங்கன்னா நல்லா ஒரு கிரேவியாக சப்ஜி செஞ்சிங்கன்னா பூரியோட சூப்பராக இருக்கும். ரைஸோடையும் சாப்பிடலாம். ஸோ கொஞ்சம் நல்லா இப்போது 2 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் நல்லா இது இப்படி வதக்கிட்டு அதுக்கப்புறம் லிட்டை க்ளோஸ் பண்ணி குக் பண்ணுவோம். தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி தெளித்து அந்த ஸ்டீமில் குக் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு உருளைக்கிழங்கு சேர்த்துருவோம். உருளைக்கிழங்கும் அதே மாதிரி ஸ்ட்ரிப்பாக சேர்த்தாச்சு. அவ்வளோதான், நல்லா வதக்கியாச்சு. லிட்டை க்ளோஸ் பண்ணி பொறுமையாக ஸ்லோ குக் பண்ணுவோம். கொத்தமல்லி கூட நான் சேர்த்துக்க மாட்டேன். எவ்வளோ சிம்பிளாக வைக்கிறோமோ அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த காயோட ஃப்ளேவர். சப்பாத்தி போட்டுருவோம் சைடில். விஹானுக்கு தோசை ஊற்றணும், தேங்காய் சட்னி பண்ணணும். தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். சிம்மில் தேவைப்பட்டால் லாஸ்ட்டில் கொஞ்சம் தண்ணி ஸ்ப்ரிங்கிள் பண்ணிப்போம். இதெல்லாம் பசுமாட்டுக்கு போயிடும். அவங்க பால் கொடுக்க வருவாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு கொடுத்துருவோம். பாப்பா நேற்று உரைக்கி ஊற்றி வச்ச தயிர் செட் ஆயிருக்கு. கொஞ்சம் ஓடிஜி ஹீட் பண்ணி வச்சேன். என்ன மாதிரி கேக் மாதிரி செட் ஆயிருக்கு. பப்பாயா ஒன்று ஃபுல்லாக பழுத்து இருக்கணும். 6 மணிக்கெல்லாம் இங்கே வேலை ஸ்டார்ட் ஆகிடும். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நார்த் சைடு விலாஸ் இப்போ கட்ட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கம்பி கட்டுற வேலை கரெக்டாக 6 மணிக்கு ஸ்டார்ட் ஆகிடும். உங்களுக்கு ஸ்நாக்ஸ்க்கு இந்த பப்பாளி தான் கட் பண்ணி கொடுக்க போகிறேன். நம்ம வீட்டு பப்பாளி பாருங்கள். இது என்ன நல்லா ரொம்ப ஈவனாக பழுக்குது பாருங்கள். நம்ம வீட்டு பப்பாளி பர்ஃபெக்டாக இருக்குது. இன்றைக்கி இது கட் பண்ணிடணும். இதுவும் பார்க்குறோம். வாவ், இது இன்னும் கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. இது வேணா நாளைக்கு கட் பண்ணலாம். இது இருக்கட்டும். ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போகிறாங்க. எனக்கும் இது தான் லஞ்சு பிரஞ்சு. நம்ம காயும் ரெடி ஆகிருக்கும், ஆல்மோஸ்ட் ரெடி. இது இப்போ ஓப்பன் பண்ணியே கொஞ்சம் ஃப்ளேமை ஹை பண்ணி நல்லா கொஞ்சம் ரோஸ்ட் லுக் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிடலாம். பாருங்கள் நல்லா வெந்துருச்சு.
ஸோ பசங்களுக்கு அதுதான் ரோட்டி சப்ஜி கூடயே வந்து வெள்ளரிக்காய் ஸ்லைஸ் பண்ணி சாலட். தேங்காய் தண்ணி அத்தர். இந்த பையன் டிஃபனுக்கு நேற்று மிச்சம் இருந்த பீஸா சாப்பிட்டுட்டு இருக்கான். பின்னாடி ஃபேன் சத்தம் வரும். இப்போ மணி 4, நல்லா க்ளவுடி ஆகிட்டு இருக்குது பாருங்கள். அண்ட் எல்லாருமே நம்ம வீட்டு முன்னாடி வந்து இந்த மாதிரி கார் பார்க் பண்ணிவிட்டு போயிட்டுருது. ஃபுல்லாக இது பார்க்கிங் ஜோன் ஆகிப்போச்சு பாருங்கள். எங்கள் இடம் இருக்குதுன்னு சொல்லி 2 காரு ஈஸியாக நிப்பாட்டிடலாம். ஓகே, இப்போ வேலை போயிட்டுருக்கு, நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. அதோட ரிசல்ட் கேட்டிங்க, சமையல் குக்கிங் காம்படிஷன் ரிசல்ட் என்னாச்சு சொல்லு, சொல்கிறா? சரி, ஓகே. அத்தர் செலெக்ஷன் ஆகலை, ஏன்னாக்கா இன்னும் பெட்டர் டிஷ்ஷஸ் செஞ்சு எடுத்துகிட்டு வந்தாங்க. அதே மாதிரி ப்ரெசன்டேஷனில் கொஞ்சம் மார்க்ஸ் போயிடுச்சு அத்தர்ஃப்க்கு. பட் அத்தர்ஃப் கூலாக இருக்கான், நோ ப்ராப்ளம். ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அப்படி தானே? கூலாக இருக்கியாடா நீ? ஸோ அத்தர்வோட எக்ஸாம் ஃபினிஷ். இன்னும் ஒரு 2 நாளில் அத்தர்வுக்கு வந்து, அதாவது பசங்களுக்கு வந்து வெக்கேஷன் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இப்போயே வந்து அவர் எக்ஸாம் டைம்லேயே வெக்கேஷன் மோடில் தான் இருப்பார். இது வந்து வேறு புக்கு. அந்த ஹாரி பாட்டர் முடிச்சுட்டான். ஆக்சுவலி இது வந்து என்ன சொல்கிறது, இந்த புக் ரீடிங் ஹேபிட் வந்து பசங்களுக்கு அவ்வளோ நல்ல பழக்கம்னா சொல்ல முடியாது. இங்கே பாருங்கள், ஃபுல் புக்ஸ் 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 புக்ஸ். இந்த பழக்கம் எங்கேருந்து வந்துச்சுன்னா விஹான் கிட்டேருந்து வந்துச்சு. ஸோ நிறைய புக்ஸ் அவன் படிப்பான், எக்ஸ்சேஞ்ச் பண்ணி படிப்பான், லைப்ரரியில் வாங்கி படிப்பான், புக் ஸ்டோரில் வாங்கி படிப்பான். ஸோ அந்த இது வந்து இவனுக்கும் வந்திருக்கு. ஸோ இப்போ ஒரு புக்கு வாங்கிட்டு வரானா எவ்வளோடா டைம் ஆகுது உனக்கு ஒரு புக்கு ஃபினிஷ் பண்ணுறதுக்கு? குட்டி டிஸ்டர்ப் பண்ணுறானாடா? சரி, ஒரு புக்கு படிக்கிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகுது சொல்லு. சொல்லுடா. கேட்டால் சொல்ல மாட்டேறான், நான் டிஸ்டர்ப் பண்ணுறானா. ஜேகே ரவுலிங். ஸோ இது பாருங்கள், இங்கே வந்து விஹானோடது எல்லாமே விஹானோட புக்ஸ் ஃபுல்லு. இதெல்லாம் அவன் ஜஸ்ட் இதெல்லாம் ரொம்ப முன்னாடியே படித்து முடிச்சுட்டான். இப்போ இன்னும் அத்தர்வோடது எங்கே இருக்குது தெரியலையே. எல்லாம் அத்தர்வோட நாவல்ஸ் கிடையாது, இது எல்லாமே கார் மேகசின். அதுவும் அவன் வந்து நாவல் மாதிரி படிப்பான். அப்படி ஒரு கிரேஸ் அவனுக்கு. 4:15 பசங்களுக்கு வந்து 5 மணிக்கு டியூஷன் இருக்குது. அத்தர் வந்து க்ரீன் டீ போட்டான்னு கேட்டுட்ருக்கான். எனக்கு நான் ஒரு நாள் கேட்டேன், எங்கடா 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 ஜூசி. சரி அத்தர், ஃபஸ்ட்டு சொல்லி எவ்வளோ டைம் ஆகுது ஒரு புக் படிக்கிறதுக்கு, இல்லைன்னா கேன்சல். 3 days. எங்கேருந்து வரோம்? ஸோ கொஞ்சம் துணி துவைக்க போட்டிருக்கேன். நாளைக்கு வந்து இந்த பசங்களுக்கு கலர் ட்ரெஸ்ஸாக, நாளைக்கு லாஸ்ட் டே இல்லையா? அத்தர் வந்து லாஸ்ட் டைம் க்ரீன் டீ போட்டான், எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. லாஸ்ட் டைம் எவ்வளோ போட்டியோ அதுக்கு கரெக்டாக 50% போடு. விஹானுக்கும் வேணுமா? ஸோ இது அது செம்மையாக இருக்கும். ஓகேவா? க்ரீன் டீ ரோஸ் ஃப்ளேவர். ஓகே. கெட்டில் யூஸ் చేసుకోమా? கெட்டில் யூஸ் பண்ணிக்கூடா. ஸோ இது வந்து அக்கா பொண்ணு கிஃப்ட் பண்ணான், செம்மையாக இருக்குது. கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ண சொல்லுவேன். இப்போ நமக்கு 3 கப்பு வேணும்னா ஒரு 1/2 கப்பு. சரி, ஓகே. 1/2 கப்பு எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணால் ஓகே. எல்லாருக்கும் சமையல் ரொம்ப பிடிக்கும் தானேடா குக்கிங்கு? பேபி குழந்தைக்கு தான் எனக்கு ரொம்ப, அதுதான் எனக்கு ஒரு கில்ட் ஃபீல். நான் விஹானுக்கு டைம் எடுத்து பொறுப்பாக சொல்லி. ஸோ விஹானுக்கு ரொம்ப பொறுப்பாக டைம் எடுத்து சொல்லி கொடுக்குற மாதிரி இவனுக்கு சொல்லி கொடுக்கல. நான் நிஜமாகவே அந்த இதுவே இல்லை, எனக்கு அந்த மைண்டே இல்லை. பட் இனிமேல் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே குட்டி. அச்சாரி பெண்டி பண்ணா இல்லைதா கண்ணா? அப்புறம் தோசை ஊற்றுவான், அந்த எக்கு டிஷ்ஷஸ் கொஞ்சம் செய்வான், சாண்ட்விச்சஸ் எல்லாம் செய்வான். இப்போ க்ரீன் டீ போட கற்றுக்கிட்டான். ஸோ இவ்வளோ போதும். ஸோ பசங்களுக்கு நம்ம இந்த மாதிரி சொல்லி கொடுத்துட்டோம்னா நமக்கு அவ்வளோ ஈஸியாக இருக்கும் லைஃபு. நம்ம லைஃப் விடுங்க, அவங்க லைஃப் அவ்வளோ ஈஸியாக இருக்கும். ஃபியூச்சரில் அவங்களுக்கு அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே பேபி? யூ வாண்டா? ஐ டோன்ட் வாண்ட் சுகர். யூ வாண்ட் டிரியா? எனக்கு போடலையா நீ? அட பாவி. எனக்கு ஒரு 1/2 கப் இருந்தால் போதும்.
போதும் 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 அத்தர் enough 2 ஸ்பூன்ஸ் ஜாஸ்தி கண்ணா 2 spoons. டைம் 3 ஸ்பூன்ஸ் போட்டோன்னா இப்போ கரெக்டாக அதுக்கு பாதி போட சொல்கிறேன். ஸோ 1.5 ஸ்பூன் கரெக்டாக இருக்கும். லாஸ்ட் டைம் 3 ஸ்பூன் போட்டானா, அதுதான் கொஞ்சம் கசப்பாக இருந்துச்சு. கரெக்டாக பாதி போட சொல்லியிருக்கேன். ஸோ 1.5 ஸ்பூன் இது கரெக்டாக இருக்கும். பாயில் பண்ணக்கூடாது எப்போவுமே க்ரீன் டீ. ஒன்று ஜாஸ்தி ஆகி போச்சுன்னா ரொம்ப கசப்பாயிடும். அதே மாதிரி நம்ம ஓவர் பாயில் பண்ணோன்னா இதாகிடும். ஸோ இது வந்து இப்போ அந்த பாயில் ஆகிற ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடு. ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு லிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுறணும். அது அப்படியே அந்த ஃப்ளேவர் இன்ஃப்யூஸ் ஆகும். குக்கும்பர் எதுக்குடா சாப்பிடல? 2 பேருமே சாப்பிடல, அப்படியே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இல்லை எனக்கு புரியுறது இல்லை, அது எப்படி ஐ ஃபர்காட். நான் ஒரு நாள் பாக்ஸ் கொடுத்துருக்கேன், எடுத்துகிட்டு வந்து ஓ இது எப்போ சாப்பிடணும்னு எனக்கு தெரியலன்றா. அது எப்படி அது? You gave me 2 chapatis. That's what you give me for lunch. And you don't even give me you only give me 1 chapati. கதை இல்லை, ஒரு நாளோட கதை. நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சப்பாத்தி கொடுத்தேன், ஓகேவா? இந்த பையன் என்ன நினச்சான், லஞ்சுக்கு வந்து வேற ஒரு ஐட்டம் இருந்துச்சு, பாஸ்தாவோ நூடுல்ஸோ. ஸோ அது சாப்பிட்டுட்டு சப்பாத்தி எப்போ சாப்பிட்றதுன்னு தெரியல, அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டான். நான் இவனுக்கு காட்டிட்டு வச்சேன், இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்குன்னு. ஏய் இது எதுக்கு சாப்பிடல? பார்க்கலையா? ஃபர்கோ அது எப்படிடா ஃபர்காட்டு? அது எப்படி நோட்டீஸ் பண்ணாம இருக்கிற ஒரு 4 பாக்ஸில் It was on top. I noticed it. Then I kept it down because I took my breakfast. I kept it on top of the box. Then I forgot. I just took it. I didn't notice. Nonsense. எனக்கு சூடு ஆறி போகிறதுக்கு முன்னாடி கொடுத்துரு. நான் ஸ்ட்ரெயின் பண்ணிட்டேன். என்ன பண்ணுவேன்னா, எங்கே போச்சு, இது யூஸ் பண்ணுவேன். இதில் வந்து நம்ம க்ரீன் டீ போட்டுட்டு விட்டுட்டோம் அப்படின்னாக்கா ஸ்ட்ரெயின் பண்ண அவசியமே இல்லை. இதை விட பெட்டர் வந்து எங்கே போச்சு, எக்கடமா அது? இது வந்து நமக்கு டீ பேக்ஸ், இப்போ லூஸ் டீ தூள் இருக்குதுனாக்கா இது வந்து டீ பேக் மாதிரி யூஸ் ஆகும். அது அப்படியே நம்ம கப்பில் போட்டுட்டு வச்சிடலாம். ஸோ இது இன்னும் நல்லாயிருக்கும். இது வந்து இது ரெண்டுமே நல்லாயிருக்கு. எனக்கு வந்து இது ரொம்ப நல்லாயிருக்கு. எனக்கு பிளாக் கப், எனக்கு அது என்னவோ தெரியல, டீ காஃபி எல்லாம் எனக்கு ஒரு கப்பு பழகிருச்சுன்னா அது இது விஹானுக்கு எனக்கு டீ காஃபி ஒரு கப்பில் குடித்து பழகிருச்சுன்னா எனக்கு அதில் மட்டும்தான் வேணும். அப்போ தான் அந்த ஃபீலிங்ஸ் வரும். என் ஹஸ்பண்ட் வந்துட்டாங்க, நான் வந்து இப்போ பால் காய்ச்சிட்டு இந்த பையன் அது யூஸ் பண்ணுடா இன்ஃப்யூசர் யூஸ் பண்ணடான்னா கேட்க மாட்டேன். இதில் சூசிமா சூசி குட் பாய். நைஸ். இதில் வந்து பழ சாதம் கொஞ்சம் இருக்குது. கலர் பாருங்கள், இன்னும் செம்மையாக இருக்குது. இது வந்து ரோஸ், ஃபுல்லாக ரோஸ் ஃப்ளேவர், ஓகேவா? ரொம்ப நல்லா இருக்கும், அவ்வளோ ரீஃப்ரெஷிங்காக இருக்கும். ஓஹோ, கப் எது? எது பிங்கா? சால் ரொம்ப ப்ரெஸ் பண்ணாலும் அந்த இது வந்துடும். ஒத்துமா சால்மா, இது வந்து என்னோட கப்பு, நான் அந்த கப்பில் ஊற்றி கொடுடானா கேட்க மாட்டேறேன் இந்த பையன். சியர்ஸ். பாருங்கள், சர்க்கரை கலந்துட்டுருக்கா பாருங்கள். எனக்கு வந்து எதுவுமே பிடிக்காது, அப்படியே ஃப்ரெஷ்ஷாக நேச்சுரல் ஃப்ளேவரில் குடிக்கணும். சர்க்கரை தேன் எதுவுமே வேணாம். நோ, இப்போ தான் கரெக்டாக இருக்குது. இதுதான் கரெக்டுக்கா வந்திமா, இவ்வளவே தூள் யூஸ் பண்ண. கேரிங் ரெஸ்பான்சிபிள் ப்ரோ. ஸோ பசங்களை ட்ராப் பண்ணிவிட்டு எனக்கு 2-3 வேலை இருந்துச்சு. கொஞ்சம் திங்ஸும் வாங்கணும் இருந்துச்சு. அப்புறம் என்னோட ஒரு ட்ரெஸ்ஸு கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு, அது ஆல்டரேஷனுக்கு கொடுத்துருந்தேன். அதுவும் வாங்கிட்டு கொஞ்சம் மாவும் வாங்கிட்டேன். ஸோ மறுபடியும் 6:30 மணிக்கு கூப்பிட்டு வர போகணும். ட்ரெஸ் தான் ஆல்ட்ரேஷனுக்கு கொடுத்துருந்தேன். இது ரெடி ஆயிடுச்சு. கொடுத்து 1 வாரம் ஆச்சு. அவங்க 2 நாள்லேயே வாங்கிக்கோங்கன்னா எங்கே. இது வந்து ஹோம்மேட் பேட்டர், அங்கே ஒருத்தர் விற்கிறாங்க சொன்னேன் இல்லைங்களா, நல்லா இருக்குது. இது வந்து இட்லி தோசை மாவு. இப்போ நைட்டுக்கு இட்லி தான் ஊற்றலான்னு இருக்கேன். மஷ்ரூம்ஸ், சாம்பார் இருக்குது, நேற்றுது சட்னியும் இருக்குது. எங்கே சட்னி எடுத்து வச்சுன்னு, காலையில் அரைச்ச தேங்காய் சட்னியும் இருக்குது. அப்புறம் ரைஸும் இருக்குது. மஷ்ரூமு இது பசங்களுக்கு நாளைக்கு ஸ்கூலுக்கு இது பண்ணி கொடுத்துடலான்னு. அப்புறம் கொஞ்சம் ஸ்நாக்ஸ். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும், எல்லாருக்குமே பிடிக்கும். அந்த மாதிரி 2-3 ஃப்ளேவர் இருக்குது. அப்புறம் டூத் பேஸ்ட் கொஞ்சம் வாங்கினேன். அப்புறம் இந்த பிஸ்கெட் எனக்கு பிடிக்கும். நான் சாப்பிட்ற ஒரே பிஸ்கெட்டுனா இது தான், இந்த கோகோனட் ஃப்ளேவரில்.
அப்புறம் இன்னும் கொஞ்சம் ரேண்டம் திங்ஸ், டூத் பேஸ்ட். இது வந்து எனக்கு வீக்கோ வஜ்ரதந்தி. அப்புறம் இது எப்போவுமே ஒரு குட்டி பேஸ்ட் வாங்கிடுவேன் ட்ராவல் பண்ணும்போது. அவ்வளோதான், கொஞ்சம் பேட்ஸு. நம்ம ஷாப்பிங் முடிஞ்சிருச்சு. எனக்கு பிடிச்ச ஊதுவத்தி. இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஃப்ளேவர் வாங்கியிருக்கேன். இதுலேயே வந்து இன்னொரு ஃப்ளேவரும் வரும். அது பார்த்திங்கன்னா இங்கே ரெட் கலராக இருக்கும். அது வந்து சூப்பர் செம்மையாக இருக்கும். இது ஃபர்ஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன். இது வந்து ப்ளூ கலர், சாண்டில்வுட் அண்ட் சாஃப்ரன் ஃப்ளேவர். இதுவும் நல்லாயிருக்கு. அப்புறம் இது இது ப்ரொடக்ஷன் பண்ணி கோயிலுக்கு வந்தேன். நேற்று இங்கே பூஜை கொடுத்துருந்தேன். ஸோ அதோட பிரசாதம் வாங்கிட்டு போக வந்தேன். ஸோ நேற்று வந்து அமாவாசை இல்லைங்களா? ஸோ கொஞ்சம் திருஷ்டி பூஜைக்கு கொடுத்துருந்தேன். ஸோ பூஜை வந்து அவங்க ஃபுல் லேட் நைட் தான் பண்ணுவாங்க. பார்த்திங்கன்னா 10 மணி 11 மணி ஆகிடும் பூஜை முடியறதுக்கு. ஸோ அந்த டைமில் நான் என்னால் போக முடியலன்னு சொல்லி இப்போ போயிட்டு இந்த பாருங்கள் எலுமிச்சை பழம், அப்புறம் அந்த அபிஷேகம் பண்ண தண்ணி. ஸோ இது வந்து நம்ம வீடு ஃபுல்லாக தெளித்து விடலாம். இது வந்து நம்ம எங்கன்னா வச்சிடலாம். எலுமிச்சை பழம் வேணால் சுவாமி சொன்னாங்க வீட்டை சுற்றிட்டு நீங்கள் அப்படியே கையில் நசுக்கி கூட போட்டுடலாம், இல்லை அப்படியே பூஜை ரூமில் வைக்கிறதா இருந்தால் கூட வைக்கலாம். ஒன்று வந்து வண்டிக்குள்ளே வச்சிடலாம், ஒன்று வந்து நான் பூஜை ரூமில் வச்சுட்டு போகிறேன். அப்புறம் கொஞ்சம் பிரசாதம். மணி 7:10. இன்னையோட நவராத்திரி ஸ்டார்ட் ஆகுது. எல்லாருக்கும் ஹாப்பி நவராத்திரி. எவ்வளோ அழகாக கோவிலில் அம்மன். ஸோ ஃபுல்லு 9 டேஸ்க்கு வந்து விசேஷமாக இருக்கும். டெய்லி அபிஷேகம் நடக்கும். ஸோ நான் வந்து 6 மணிக்கே கோயில் போயிட்டு வந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா பண்டிதர் எங்கேயோ வெளியில் போயிருந்தாங்க. ஸோ அதனால் மறுபடியும் இப்போ போயிட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. திருநூறு. சரி, ஓகே, இந்த vlog முடிப்போம். அடுத்த vlogல சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.